அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அஇஅதிமுகவின் பல்வேறு அமைப்புகளுக்கான புதிய உறுப்பினர் சேர்ப்பு முகாம்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் மிகுந்த ஆர்வத்தோடு அஇஅதிமுகவில் புதிய உறுப்பினர்களாக இணைந்து வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து தரப்பு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் மிகுந்த ஆர்வத்துடன் அஇஅதிமுகவில் உறுப்பினர்களாக சேர்ந்து வருகின்றனர். கோவை புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகே புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. அமைச்சர் திரு SP வேலுமணி இந்த முகாமை தொடங்கி வைத்தார். நூற்றுக்கணக்கானோர் தங்களை அஇஅதிமுகவில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமில் அமைச்சர்கள் திரு N. சுப்பிரமணியன், டாக்டர் C. விஜயபாஸ்கர், கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு V. அலெக்சாண்டர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை வழங்கினர். 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கழகத்தில் உறுப்பினர்களாக இணைந்தனர். ஈரோடு புறநகர் மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே கழக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. அமைச்சர் திரு தோப்பு ND வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த முகாமில் நூற்றுக்கணக்கானோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் மகத்தான திட்டங்கள் தங்களை மிகவும் ஈர்த்துள்ளதாக கழகத்தில் இணைந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். கடலூர் கிழக்கு மாவட்ட மகளிரணி சார்பில் நெல்லிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமை அமைச்சர் திரு MC சம்பத் தொடங்கி வைத்தார். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நாங்கள் 12வது படிக்கிறதுலேருந்து ஸ்காலர்ஷிப்லேருந்து சைக்கிள்லேருந்து லேப்டாப்லேருந்து அம்மா எல்லாமே எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. நாங்கள் ரொம்ப மிக ஏழை குடும்பத்துலேருந்து வந்துக்கிறோம். முதல்ல பணக்கார பிள்ளைங்க மட்டும் தான் லேப்டாப் பார்க்க முடிஞ்சு, இப்போ எங்களாலையும் பார்க்க முடியுது. அதனால எல்லாருக்கும் உதவி பண்ண அம்மாவுக்காக இந்த சட்டமன்ற தேர்தல் நாங்கள் ஓட்டு போடுறதுக்காக எங்களை நாங்கள் புது உறுப்பினராக சேர்ந்துக்கிறோம். அம்மாவுக்கு ரொம்ப மிகவும் நன்றி சொல்லிக்கிறோம். அம்மாவோட நலத்திட்டங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அவங்க எங்களுக்காக மடிக்கணினி, இலவச சீருடைகள், பள்ளி புத்தகங்கள் எல்லாமே தந்து எங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் இதில் உறுப்பினராக சேர்ந்திருக்கோம். இதேபோல் பன்ருட்டி எம்ஜிஆர் திடலிலும் புதிய உறுப்பினர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே மாநகர் மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்று வருகிறது. அமைச்சர் திரு MSM ஆனந்தன் முகாமை தொடங்கி வைத்தார். ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் தங்களை கழகத்தில் இணைத்து வருகின்றனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் தாராபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் முகாமை தொடங்கி வைத்தார். திருச்சி மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பீமநகர் பகுதியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. அமைச்சர் திரு TP பூனாச்சி, அரசு தலைமை கொறடா திரு R. மனோகரன், கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு பாக்குமார் MP உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை வழங்கினர். பெருந்திரளானோர் கழகத்தில் இணைந்தனர். திருச்சியை அடுத்த வையம்பட்டி பகுதியில் நடைபெற்ற கழக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பெரம்பலூர் கடைவீதி பகுதியில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். வேலூர் கிழக்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் பனப்பாக்கம் பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்றது. ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் தங்களை கழகத்தில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்ட கழக மகளிரணி சார்பில் நல்லம்பள்ளி கல்லூரி அருகே கழகத்தில் புதிய உறுப்பினர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. மாணவிகள் ஏராளமானோர் ஆர்வமுடன் புதிய உறுப்பினர் படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கினர். நம்மளுடைய கழகத்தில் உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அம்மா பல நலத்திட்டங்களை மகளிருக்காக கொண்டு வந்திருக்காங்க. இலவச சைக்கிள் கொடுத்துருக்காங்க, பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இதனால மகளிர் அனைவருமே ஆர்வத்தோட வராங்க. ஆர்வத்தோட உறுப்பினராக நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அன்னைக்கு நம்ம அம்மா நம்மளோட தமிழ்நாட்டுக்காக நிறைய சேவைகள் செஞ்சிருக்காங்க. ஏழைகளுக்கு மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்து எல்லாருக்கும் நோட்டு புத்தகம், படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப்ஸ் எல்லாமே கொடுத்து நிறைய வசதி செஞ்சிருக்காங்க படிக்கிறதுக்காக. அம்மா இதுவரை செஞ்ச எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் மறைமலை நகரில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது.
இதில் 2000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பட்டதாரி பெண்கள் என ஏராளமானோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் கூடலூரில் புதிய உறுப்பினர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களை அஇஅதிமுகவில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். புதிய உறுப்பினர்களை நீலகிரி மாவட்ட கழக முன்னணி நிர்வாகிகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். நெல்லை மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் புறநகர் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்ப்பு முகாமில் இளைஞர்கள், மாணவர்கள் தாமாக முன்வந்து கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்ப்பு முகாமில் வக்ஃப் வாரிய தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் புதிய உறுப்பினர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தர்ராஜ், கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு அலெக்சாண்டர், திரு அன்வராஜா எம்பி உள்ளிட்டோர் உறுப்பினர் சேர்ப்பு படிவங்களை வழங்கினர். ஏராளமான இளைஞர்கள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர்.